வெல்கம் டு தினமும் இங்கிலீஷ் லேர்ன் வித் பவானி சேனல். நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறது 5 syllable வேர்ட்ஸ் செட் 2. சென்ற வீடியோலையும் அதே தான் 5 syllable வேர்ட்ஸ் தான் பார்த்தோம். 4 syllables 3 syllables 2 எல்லாம் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வேர்ட்ஸ் லிஸ்டெல்லாம் எடுத்து நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் கொடுக்கலாம் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. எப்படி பிரித்து படிக்கணும்னு தனி கிளாஸே எடுத்து, சொற்களுக்குன்னு தனி கிளாஸ் ஸ்பெல்லிங் கிளாஸே எடுத்து நீங்கள் ஒரு கிளாஸை கூட எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணலாம், பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், லைக்கும் கொடுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 5 syllable வேர்ட்ஸ் சொற்களை எப்படி நம்ம 5 பிரிக்கணுங்கிறது பார்க்குறோம். செகண்ட் செட்டில் இருக்கும், 2வது செட் இது. ஃபஸ்ட்டு சொல் பாருங்கள் எப்படி படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இது படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஷார்ட் வவல்ஸ், லாங் வவல்ஸ், கான்சனன்ட் லெட்டர்ஸ், வவல் லெட்டர்ஸ், இந்த வவல் சேர்ந்து வருது அப்படிங்கிற ஒரு ஐடியா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக படிச்சிடலாம். ஒரு சொல்ல ஒரு சிலபலில் ஒரு வவல் தான் இருக்கும், ஒரு சிலபலில் ஒரு வவல் தான் இருக்கும். நீங்கள் பார்த்தாலே இங்கே பாருங்கள், சம்டைம்ஸ் 2 வவல் சேர்ந்து இருக்கும். 2 வவல் சேர்ந்து இருந்தால் ஒரு சவுண்டு கொடுக்கும். அதே 2 வவல் சேர்ந்து இருக்கும்போது 2 சவுண்டு கூட கொடுக்கும். ஸோ அந்த ஒரு சவுண்டு கொடுக்கும்போது அது ஒரு சிலபலாக எடுத்துக்கணும். இப்போ இதில் இந்த ஃபஸ்ட்டு ஒன்னில் பார்த்தீங்கன்னா 2 வவல் சேர்ந்து இருக்குது. அது 2, அதாவது அது என்ன சவுண்டு கொடுக்குறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். கார்டியாலஜிஸ்ட், டி ஐயோடது இ தானே, சிஏஆர், கார், ஏ இருக்குது, அது ஒரு சிலபல். அப்புறம் இந்த ஐஓ டியான்னு சவுண்டு கொடுக்குது. நம்ம நிறுத்துகிறோம் பாருங்கள், கார்டியாலஜிஸ்ட். ஓக்கு சவுண்டு, பேஸ் சவுண்டு மோஸ்ட்லி லாஸ்ட்டில் வரும்போது பேஸ் சவுண்டில் முடியும். மோஸ்ட்லி, எப்போதுமே இல்லை, மோஸ்ட்லி. ஸோ கார்டியாலஜிஸ்ட். ஸோ ஒரு வவலுக்கும் ஒரு சிலபல். நீங்கள் ஒரு சொல்ல பார்த்தாலே இந்த ஒரு வவல் இருக்கா, ஓகே கார். இன்னொன்று வவல் இருக்கா, அதோட டியா, கார்டியா. நெக்ஸ்ட் வவல் பார்த்தீங்கன்னா அ, கார்டியாலஜ். அப்புறம் நெக்ஸ்ட் வவல் பார்த்தீங்கன்னா ஐக்கு இ, இஸ்ட். இப்படி ஈஸியாக படிச்சிடலாம், கார்டியாலஜிஸ்ட். செகண்ட் சொல் பார்த்தீங்கனாலே ஒரு சிலபலுக்கு ஒரு வவல். ஸோ ஃபஸ்ட்டு சிலபலில் இ இருக்குது, செகண்ட்லேயும் இ இருக்குது, தேர்டில் ஏ இருக்குது, ஃபோர்த்தில் அ இருக்குது, ஃபிஃப்த் ஓ இருக்குது, ஃபிஃப்த்தில் ஒய் இருக்குது. ஸோ சி ஈயோட இந்த செல்லி, அது ஈ தனியாக இருக்குது, செலிப்ரேட்டரி, செலிப்ரேட்டர், ஓக்கு பேஸ் சவுண்ட் அ, செலிப்ரேட்டரி. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு வவலை எடுத்திங்கன்னா சென், சி இஸ் ஆகிடும், ஈ இருந்தால் சென்ட்ரலைசேஷன், ஐ தனியாக இருக்குது, ஏ கூட எல் இருக்குது. ஸோ சென்ட்ரல், ஷார்ட் வவல், சென்ட்ரல். பார்த்தா ஏஷன் நமக்கு கிடைக்கிறது, சேஷன். ஸோ ஐ தனியாக இருக்குது, சென்ட்ரலைசேஷன். நெக்ஸ்ட் கொலாபரேட்டிவ். கொலாபரேட்டிவ் எப்படி படிக்கணும்னா, கோ. இப்போ கோ பக்கத்தில் எல் போட்டிங்கன்னா கல் ஆகிடும், அதனால தான் கோக்கு கட் போட்டிருக்கேன். கொலாப், லேப், லேப் இல்லை, கொலாபர், ஷார்ட் சவுண்ட், கொலாபரேட்டிவ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்யூரியாசிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு வவல், ஃபஸ்ட்டு சிலபலில் ஃபஸ்ட்டு வவல் பார்த்தீங்கன்னா சியோடு இருக்குது, கியூ. ஆர் இயா, ஐயோட ஓக்கும் ஐக்கும் ஓக்கும் பிரிஞ்சிடு, சவுண்டு 2 சவுண்டாக வந்துடுது. ஈயான்னு ஒரே சவுண்டு ஈன்னு இருந்தால் அது ஒரு சிலபல். ஆனால் இந்த 2 வவல் சேர்ந்து இருக்கும்போது 2 சவுண்டாக கொடுக்குது. க்யூரியா, க்யூரியாசிட்டி. ஸோ சிட்டுன்னு ஒரு அந்த 3 letter வேர்டோட சவுண்டு வந்ததுனால ஓ தனியாக இருக்குது, க்யூரியாசிட்டி. சிக்ஸ்த்து ஒன் பார்த்தீங்கன்னா டெல், ஃபஸ்ட்டு வவல் எடுத்திங்கன்னா இஎல், டெலிபரேட்லி. ஸோ ஒரு வவல் எடுத்திங்கன்னா டெல் கிடைக்குது. செகண்ட் வவல் இப், டெலிப், எர், ஷார்ட் சவுண்டு எர், 8 லாங் சவுண்டு, 8லி. செவன்த் ஒன் பார்த்தீங்கனாலே தெரியுது, ஃபஸ்ட்டு வவல் எடுத்திங்கன்னா இ தனியாக இருக்குது, டினோம், லாங் சவுண்டு ஐ. எந்த வவல் தனியாக இருந்தால் அதோட சவுண்டு தானே, ஈனா ஈ தான். டினாமினேட்டர், இன்னு கிடைச்சாலே இந்த பக்கம் ஈட்டர் டினாமினேட்டர்.
Next, dermatologist. 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 Mat இங்கே கிடைச்சாலே al கிடைச்ச dermatol. Actually OL all இதில் dermatologist. Next, domesticated. So do இல்லை do ஓ தனியாக இருந்தால் ஓ தான். Domesticated. ஸோ ஈயோட சவுண்டு ஏ. domesticated. ஒரு வவலுக்கு ஒரு சவுண்டு. ஸோ இதில் 5 வவல் இருக்குது. ஸோ 5 வவல் இருக்கிறதுனால 5 syllable words 5 கட் ஆகும். வவல்ஸ்லாம் எங்கே இருக்கோ அது ஒரு சிலபலாக எடுத்துக்கணும். ஸோ வவல் இல்லாமல் உங்களுக்கு எந்த சொல்லுமே ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ இந்த வவலை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் படிச்சிங்கனாலே உங்களுக்கு சொல்ல ஈஸியாக படிக்க முடியும். domesticated. ஸோ 10th one பார்த்தீங்கன்னா documentation. documentation. ஸோ இங்கே ஒரு சொல் பார்த்தீங்கனாலே எம் கிடைக்குது டேஷன். ஸோ documentation. 11th one economical. ஒரு வவலில் ஒரு சிலபலில் ஒரு வவல் ஈ இருக்குது. எக்கு அன் எக்கு அல்ல எக்கனாமிக்கல். ஸோ ஈயோட சவுண்டு ஏ. எக்கன் இக் அல் எக்கனாமிக்கல். 12th one பார்த்தீங்கன்னா elaborated. ஸோ மோஸ்ட்லி இது பாருங்கள் பெரிய வேர்டில் ஷார்ட் சவுண்டு வருது. elaborated. ஸோ ஈக்கு ஏ சவுண்டு ஏக்கு elaborated. 13th வேர்டு என்னென்னா நம்ம முதல்ல படிக்கலாம். tis it e. tis எப்படி வந்ததுன்னா டி சி பக்கத்தில் ஐ இருந்தால சி வந்து இஸ்ஸா மாறிடும். elasticity. 14th one electricity. ஸோ ஒரு வேர்டு இருந்ததுன்னா வவலை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். elimination. electrolysis. ஒய்வோட சவுண்டு இ. electrolysis. நெக்ஸ்ட்டு இ. எப்போவுமே இ வந்து மோஸ்ட்லி தனியாக ஈக்குவல் க்யூவோடு இருக்குது. ஆனால் குவல் அப்படி இ தனியாக சவுண்டு கொடுக்கும். ஈக்குவலைசேஷன். evaporator. ஸோ இந்த சவுண்ட்ஸ் எப்படி ஒரு சொல்ல பார்த்தா உங்களுக்கு பிரித்து படிக்கணுங்கிறது கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.